ஓம் சாந்தி 26/4/2024 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, ஷரீர நிர்வாகத்திற்காக கர்மம் செய்து கொண்டே எல்லையற்ற முன்னேற்றம் அடையுங்கள். எல்லையற்ற படிப்பை எவ்வளவு நல்ல முறையில் படிக்கிறீர்களோ அவ்வளவு முன்னேற்றம் ஏற்படும். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் எல்லையற்ற படிப்பை படித்து கொண்டிருக்கிறீர்கள். இதில் அனைத்தையும் விட உயர்ந்த கஷ்டமான சப்ஜெக்ட் எது? பதில்: இந்த படிப்பில் சகோதரன் என்ற பார்வையை உறுதியாக்கிக் கொள்வதுதான் அனைத்தையும் விட உயர்ந்த சப்ஜெக்ட். பாபா ஞானத்தின் 3வது கண் கொடுத்திருக்கிறார். அந்த கண்ணின் மூலம் ஆத்மா சகோதரன் என்று பாருங்கள். கண்கள் சிறிது கூட ஏமாற்றக்கூடாது. எந்த தேகதாரியின் பெயர் உருவத்திலும் புத்தி போகக்கூடாது. புத்தியில் கொஞ்சம் கூட விகாரங்களின் சீச்சி எண்ணங்கள் வரக்கூடாது. இதுதான் உழைப்பு. இந்த சப்ஜெக்டில் தேர்ச்சி அடையக்கூடியவர்கள்தான் உலகத்தின் எஜமானர்களாக ஆகுவார்கள். ஓம் சாந்தி. எல்லையற்ற தந்தை எல்லையற்ற குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஒவ்வொரு விஷயத்திலும் எல்லைக்குட்பட்டதும் இருக்கிறது, எல்லைக்கு அப்பாற்பட்டதும் இருக்கிறது. இவ்வளவு காலம் நீங்கள் எல்லைக்குட்பட்டதில் இருந்தீர்கள், இப்போது எல்லைக்கு அப்பாற்பட்டதில் இருக்கிறீர்கள். உங்களுடைய படிப்பும் எல்லையற்றதாக இருக்கிறது. அதாவது எல்லையற்ற ராஜ்யத்தை அடைவதற்கான படிப்பு. இதைவிட பெரிய படிப்பு வேறு எதுவும் இல்லை. யார் படிப்பை கற்றுத்தருகிறார்? எல்லையற்ற தந்தை பகவான். ஷரீர நிர்வாகத்திற்காக அனைத்தையும் செய்ய வேண்டும். பிறகு தன்னுடைய முன்னேற்றத்திற்காகவும் ஏதாவது செய்ய வேண்டும். அதாவது பாபா உங்களுடைய சரீர நிர்வாகத்தை விட்டுட்டு ஆன்மீக முயற்சி செய்யணும்னு சொல்றதில்ல. உங்க சரீரத்திற்கு வேண்டிய வேலைகள் சம்பாதனை எல்லாம் செய்துக்கோங்க. அதே நேரத்தில் ஆன்மீக முயற்சியும் செய்யுங்க, ஆன்மீக முன்னேற்றமும் அடையுங்க அப்படின்னு சொல்றார். உலகத்தில் கூட நிறைய பேர் வேலை செய்தாலும் முன்னேறுவதற்காக படித்து கொண்டே இருக்கிறார்கள். இன்க்ரிமெண்ட் வேணும், ப்ரமோஷன் வேணும் அப்படின்னா அவங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும், படிச்சுட்டே இருக்கணும். அங்கே அது எல்லைக்குட்பட்ட முன்னேற்றம். இங்கு எல்லையற்ற தந்தையிடம் இது எல்லையற்ற முன்னேற்றமாக இருக்கிறது. எல்லைக்குட்பட்டது, எல்லையற்றது இரண்டிலும் முன்னேறுங்கள் என்று பாபா கூறுகிறார். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் எல்லையற்ற வருமானத்திற்கு வேகம் கொடுக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு எல்லைக்குட்பட்ட வருமானத்தின் விஷயங்களை மறந்து விடுவீர்கள். இப்போது அழிய போகிறது என்று அனைவரும் புரிந்து கொள்வார்கள். விநாசம் அருகாமையில் வர வர பகவானை தேடுவார்கள். விநாசம் நடக்கிறது என்றால் நிச்சயமாக ஸ்தாபனை செய்பவரும் இருப்பார். உலகம் எதையும் அறியவில்லை. நீங்கள் கூட எதற்கும் உதவாதவர்களாக இருந்தீர்கள். இப்போது இது பாபாவின் அதிசயம் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். அதாவது எப்படி இருந்தோம், இப்போ பாபா நம்மை என்னவாக மாற்றி இருக்கிறார். இதை பார்க்கும்போது என்ன தோணுது? எதற்கும் உதவாதவர்களாக இருந்தோம். ஆனால் பாபா ஞானம் கொடுத்து தூய்மையை கடைப்பிடிக்க வச்சு நல்ல கர்மா செய்ய வைத்து பகவானுக்கே உதவியாளர்களாக உதவக்கூடியவர்களாக மாற்றி இருக்கிறார். அப்படின்னா பாபாவின் அதிசயம் அப்படின்னு தானே சொல்ல முடியும். பாபா உலகத்திற்கே அதிபதி ஆக்குகிறார். அந்த ராஜ்ய பதவியை நம்மிடம் இருந்து யாரும் பறிக்க முடியாது. கொஞ்சம் கூட யாரும் தடை ஏற்படுத்த முடியாது. எப்படி இருந்த நாம் எப்படி மாறுகிறோம்? ஆகையால் இப்படிப்பட்ட தந்தையின் ஸ்ரீமத் படி அவசியம் நடக்க வேண்டும். எந்த அளவிற்கு நாம் உயர்ந்த பதவி அடைவோம் என்று தனக்குள் சோதிக்க வேண்டும். எந்தளவு நன்றாக படிக்கிறோமோ அந்தளவு உயர்வோம் என்பதை ஒவ்வொரு மாணவரும் புரிந்து கொள்ள முடியும்.
இவர் நம்மை விட புத்திசாலி, நாமும் புத்திசாலியாக வேண்டும் என்று நினைப்பார்கள். வியாபாரிகளில் கூட நான் இவரை விட மேலே செல்ல வேண்டும், அதாவது புத்திசாலி ஆக வேண்டும் என்று முயற்சி செய்வார்கள். அல்பகால சுகத்திற்காக உழைக்கிறார்கள். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நான் உங்களுடைய மிக பெரிய, அதாவது உயர்ந்த தந்தையாக இருக்கிறேன் என்று பாபா கூறுகிறார். சாக்கார தந்தையும் இருக்கிறார், நிராகாரரும் இருக்கிறார். இருவரும் சேர்ந்திருக்கிறார்கள். இருவரும் சேர்ந்து இனிமையான குழந்தைகளே என்று கூறுகிறார்கள். இப்போது நீங்கள் எல்லையற்ற படிப்பை புரிந்து கொண்டீர்கள், வேறு யாரும் புரிந்து கொள்ளவில்லை. இங்கே ஆண் குழந்தை அல்லது பெண் குழந்தை என்ற வேறுபாடே தெரிவதில்லை. நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எவ்வளவு சுகத்தின் ஆஸ்தி அடைகிறீர்கள். இருந்தாலும் முழுமையாக படிப்பதில்லை, படிப்பை விட்டுவிடுகிறார்கள். சகோதரிகள், பாபா இன்னார் இரத்தத்தினால் எழுதி கொடுத்தார், இப்போது வருவதில்லை என்று எழுதுகிறார்கள். பாபா நீங்கள் அன்பு காட்டினாலும் சரி, வேண்டாம் என்று ஒதுக்கினாலும் சரி, நாங்கள் உங்களை விடமாட்டோம் என்று இரத்தத்தால் எழுதுகிறார்கள். ஆனால் பாலனை அடைந்து பிறகு சென்று விடுகிறார்கள். இவை அனைத்தும் நாடகம் என்று தந்தை புரிய வைத்திருக்கிறார். அதுவோ 2 மணி நேர நாடகம், இதுவோ எல்லையற்ற நாடகம். நாம் அந்த வீட்டில் வசிக்கக்கூடியவர்கள், மேலும் ஒரு தந்தையினுடைய குழந்தைகள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நாம் வசிக்கும் இடம், சப்தத்தை கடந்து இருக்கும் இடம் நிர்வாண தாமம். அங்கே சத்தம் எதுவும் இருக்காது. பிரம்மத்தில் கலந்து விடுகிறார்கள் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் பாபா ஆத்மா அழிவற்றது, அதற்கு ஒருபோதும் அழிவு ஏற்பட முடியாது என்று கூறுகிறார். இந்த உலகத்தில் என்னென்ன இருக்கிறது என்று பாருங்கள். அனைவரும் சுயநலம் உடையவர்களாக இருக்கிறார்கள். அங்கேயோ இப்படி இருப்பதில்லை. ஒரு லௌகீக தந்தை தன்னுடைய குழந்தைகளிடம், இந்த பணம் செல்வம் அனைத்தையும் உங்களுக்கு கொடுத்துவிட்டு செல்கிறேன், இவைகளை நன்றாக பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று சொல்வார். அதேபோல் எல்லையற்ற தந்தையும் உங்களுக்கு பணம் செல்வம் அனைத்தையும் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். தூய்மையான உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று நீங்கள் என்னை அழைத்தீர்கள். எனவே அவசியம் தூய்மையாக மாற்றி உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக்குவேன் என்கிறார். பாபா எவ்வளவு யுக்தியோடு புரிய வைக்கிறார். இதனுடைய பெயரே சகஜ ஞானம் மற்றும் சகஜ யோகம். அதாவது ஒரு வினாடியில் முக்தி, ஜீவன் முக்தி. இப்போது நீங்கள் எவ்வளவு தொலைநோக்கு புத்தியுடையவர்களாகி விட்டீர்கள். தங்களை சகோதர சகோதரன் என்று உணர வேண்டும். மிகுந்த உழைப்புதான். சப்ஜெக்ட் இருக்கும் அல்லவா? ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் மிகவும் கஷ்டமான சப்ஜெக்ட்ஸாக இருக்கும். இதுவும் படிப்பு. இதிலும் உயர்ந்த சப்ஜெக்ட், நீங்கள் யாருடைய பெயர் உருவத்திலும் மாட்டிக்கொள்ளக் கூடாது என்பதாகும். இது மிக பெரிய எக்ஸாமாக இருக்கிறது. உலகத்திற்கு அதிபதியாக வேண்டும். முக்கியமான விஷயம் சகோதர சகோதரன் என்று உணருங்கள் என்று பாபா கூறுகிறார். எனவே குழந்தைகள் எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் போக போக எத்தனை பேர் துரோகிகளாகவும் ஆகிவிடுகிறார்கள். நல்ல நல்ல குழந்தைகளையும் மாயை தன்னுடையவர்களாக ஆக்கிக்கொண்டு விடுகிறது. எனவே பாபா என்னுடைய கையை விட்டு விடுகிறார்கள், விவாகரத்து செய்து விடுகிறார்கள் என்று கூறுகிறார். கை விடுவது என்பது குழந்தைகள் மற்றும் தந்தைக்கிடையே நடப்பது. விவாகரத்து என்பது கணவன் மற்றும் மனைவிக்கிடையே நடப்பது. அதாவது பாபா தந்தைக்கு தந்தையாகவும் இருக்கிறார்,
மணவாளனுக்கு மணவாளனாகவும் இருக்கிறார். ஆகையில 2 வார்த்தைகளை பயன்படுத்துறார் ஹிந்தில. ஃபார்கத்தி, இங்கிலீஷ்ல டைவர்ஸ். ஃபார்கத்தின்னா கையை விட்டுட்டு ஓடி போயிடுறது. அப்போ குழந்தைகள் தந்தையினுடைய கையை விட்டுட்டு ஓடிடுறாங்க. இன்னொன்னு விவாகரத்து, டிவோர்ஸ். அது கணவன் மற்றும் மனைவிக்கிடையே நடக்கக்கூடிய விஷயம். மணவாளனையே விட்டுட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு இருவரும் கிடைத்திருக்கிறார்கள் என்று பாபா கூறுகிறார். நல்ல நல்ல சகோதரிகள் கூட விவாகரத்து செய்துவிட்டு ராவணனுடையவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அதிசயமான விளையாட்டாக இருக்கிறதல்லவா? மாயா எதைதான் செய்வதில்லை? எனவே மாயா மிகவும் கடுமையானது என்று பாபா கூறுகிறார். யானையையும் முதலை பற்றியதாக காட்டப்பட்டிருக்கிறதல்லவா? அந்த கஜேந்திர மோட்சத்துல யானையையும் முதலை பிடிச்சிடுறது, அந்த மாதிரி காட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் விஷ்ணு விடுவிக்கிறார், மோட்சம் கொடுக்கார். அதனால கஜேந்திர மோட்சம் அப்படின்னு சொல்றாங்க பக்தியில. அதே போல இங்கேயும் நல்ல நல்ல குழந்தைகள், சகோதரிகள் அல்லது மகாரதிகள் போன்ற குழந்தைகளையும் மாயா முதலை பிடிச்சிடுறது. ஏன் பிடிக்கிறது? அதற்கான காரணத்தையும் பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். மிகவும் தவறு செய்து விடுகிறார்கள், பாபாவை அவமரியாதை செய்கிறார்கள். அப்போது மாயா காயாகவே சாப்பிட்டு விடுகிறது. மாயா சிலரை ஒரேயடியாக பிடித்து விடுகிறது. அதாவது பாபா காரணம் சொல்லிட்டு இருக்கிறார். மாயா பிடிக்குதுன்னா அது காரணம் என்ன? நிறைய தவறுகள் செய்றாங்க. நல்ல பாபா மேல நிச்சயம் இருக்கு, அதனால நல்ல குழந்தைகள் அப்படின்னு சொல்றார் பாபா. ஆனால் முழுமையாக ஸ்ரீமத் படி நடக்கிறது இல்லை, கவனக்குறைவாக இருப்பாங்க, நிறைய தவறுகள் சம்ஸ்காரத்திற்கு வசமாயி செய்துட்டே இருப்பாங்க. அப்படியே பாபா சொல்லி திருத்துறதுக்கு முயற்சி செய்தாலும் அதையும் அவமதிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும்? அப்படியே காயாகவே வளர்க்கறதுக்கு முன்னாடியே மாயா முதலை சாப்பிட்டுடுறது. அது முதலை எக்ஸாம்பிளே பாபா கொடுக்குறாரு அப்படின்னா, அது கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு கடிச்சு எலி மாதிரி சாப்பிடாது, மொத்தமா அப்படியே விழுங்கிடுறது. அது போல அப்படியே சுத்தமா போயிடுவாங்க பாபாவை விட்டுட்டு. சரி, குழந்தைகளுக்கு எவ்வளவு சொல்லி இருக்கிறேன், இன்னும் எவ்வளவு சொல்வது? பெருமூச்சு விடுறார் பாபா. முக்கியமான விஷயம் தந்தையை பற்றிதான். எவ்வளவு நினைக்கிறீர்கள், எவ்வளவு சேவை செய்கிறீர்கள் என்று உங்களுடைய கணக்கு வையுங்கள் என்று பாபா கூறுகிறார். வியாபாரிகள் நஷ்டத்தை பார்க்கிறார்கள் என்றால் எவ்வளவு கவனமாக இருப்பார்கள். எனவே நஷ்டம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. இல்லை என்றால் கல்ப கல்பாந்தரத்திற்கும் நஷ்டம் ஏற்பட்டுவிடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், எண்ணம் சொல் செயல் தூய்மையாக வேண்டும். புத்தியில் விகார எண்ணமும் வரக்கூடாது. அதற்காக ஆத்மா சகோதர சகோதரன் என்ற பயிற்சி செய்ய வேண்டும். யாருடைய பெயர் உருவத்திலும் மாட்டிக்கொள்ளக் கூடாது. 2வது பாயிண்ட், எப்படி தந்தை விசுவாசமானவராக இருக்கிறார், குழந்தைகளை திருத்தி கூடவே அழைத்து செல்கிறார். அதாவது அவர் செய்ய வேண்டிய காரியத்தில் அவர் கரெக்டாக இருக்கிறார். இதுபோல் குழந்தைகளும் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் ஆக வேண்டும். ஒருபோதும் கைவிட்டு விடுவதோ அல்லது விவாகரத்தோ செய்யக்கூடாது. வரதானம், சதா லேசானவர்களாகி தந்தையின் கண்களில் உள்ளடங்கி இருக்கக்கூடிய சகஜ யோகி ஆகுங்கள். சங்கம யுகத்தில் என்ன குஷியின் பொக்கிஷம் கிடைத்திருக்கிறதோ அது வேறு எந்த யுகத்திலும் கிடைக்க முடியாது. இந்த நேரத்தில் தந்தை மற்றும் குழந்தைகளின் சந்திப்பு இருக்கிறது, ஆஸ்தி இருக்கிறது, வரதானமும் இருக்கிறது.
அதாவது ஆஸ்தி கிடைக்கணும், வர்தானம் கிடைக்கணும்னா முதல்ல சந்திக்கணும் இல்லையா? அப்ப சங்கம யுகத்துல தான் இந்த சந்திப்பு ஏற்படுது. சந்திப்பும் இருக்கு, ஆஸ்தியும் இருக்கு, வர்தானமும் இருக்கு அப்படின்றார். ஆஸ்தி மற்றும் வர்தானம் இரண்டிலும் உழைப்பு இருக்காது. அதாவது ஆஸ்தி அல்லது பிறப்புரிமை அடையணும் அப்படின்னா, அதுல உழைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதே போல வரம் கிடைச்சிருக்கு அப்படின்னா, அப்ப எதற்கும் உழைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஆகையால் உங்களுடைய டைட்டலே சகஜ யோகி என்பதாகும். பாப் தாதாவிற்கு குழந்தைகளின் உழைப்பை பார்க்க முடிவதில்லை. குழந்தைகளை உங்களுடைய அனைத்து சுமைகளையும் தந்தையிடம் கொடுத்துவிட்டு சுயம் லேசாகி விடுங்கள் என்று கூறுகிறார். தந்தை தன்னுடைய கண்களில் அமர்த்தி கூடவே அழைத்து செல்லும் அளவிற்கு லேசாகி விடுங்கள். தந்தையிடம் அன்பு இருப்பதின் அடையாளம் சதா லேசாகி தந்தையின் கண்களில் உள்ளடங்கி விடுவதாகும். ஸ்லோகன்: எதிர்மறையாக சிந்திக்கும் வழியை மூடிவிடுங்கள், அப்போது வெற்றி சொரூபம் ஆகிவிடுவீர்கள். இன்றைய அவ்வியக்த சமிகை: சம்ஸ்காரமோ விதவிதமாக இருக்கிறது, இருக்கத்தான் செய்யும். ஆனால் சம்ஸ்காரங்களோடு மோதுவது அல்லது தன்னை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது இது தன் கையில் இருக்கிறது. என்ன ஆனாலும் சரி, ஒருவேளை ஒருவருடைய சம்ஸ்காரம் அப்படி இருக்கிறது என்றால் இன்னொருவர் கை தட்டக்கூடாது. அதாவது எந்த அர்த்தத்துல பாபா சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா, ஒருத்தருடைய சம்ஸ்காரம் சரியில்லைனாலும் இன்னொருத்தர் அது போல செய்யக்கூடாது. அவங்க அப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு இவங்களும் அப்படி இருக்கக்கூடாது. 2 கை தட்டினால் தானே ஓசை. அவங்க அப்படி செய்தாங்க, அதனால தான் நானும் அப்படி செய்தேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. இன்னொருவர் அப்படி கை தட்ட கூடாது அப்படின்னு புரிய வச்சுட்டு இருக்கிறார். அவர்கள் மாறினாலும் சரி, மாறாவிட்டாலும் சரி, நீங்கள் மாற முடியும் அல்லவா? ஒருவேளை ஒவ்வொருவரும் தங்களை இதுபோல் மாற்றிக்கொண்டால், உள்ளடக்கும் சக்தியை தாரணை செய்தால், அப்போது பிறருடைய சம்ஸ்காரமும் அவசியம் குளிர்ச்சியானதாக ஆகிவிடும். ஓம் சாந்தி.